வெல்கம் டு ஸ்ரீதேவி சமையல். இன்றைக்கி நம்ம சமையல் என்ன செய்ய போகிறோம் அப்படின்னா, கார்த்திகை தீப ஸ்பெஷல் அப்பம் தான் செய்ய போகிறேங்க. இந்த அப்பம் வந்துங்க நிறைய முறையில் செய்யலாம். நான் வந்துங்க அரிசி ஊற வச்சு தான் செய்ய போகிறேன். வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். கார்த்திகை அப்பம் செய்யறதுக்குங்க 1 கப் பச்சரிசி எடுத்துக்கிறேங்க. அதை போட்டுக்கலாம் ஒரு பவுலில். இதை தண்ணி ஊற்றிங்க 2-3 டைம் வந்து வாஷ் பண்ணி எடுத்துக்கலாங்க. அரிசி வந்துங்க 2-3 டைம் வந்து களைஞ்சி எடுத்துகிட்டு வந்துட்டுங்க. இதில் வந்துங்க தண்ணி விட்டு ஊற வச்சிடலாம். குறைஞ்சது 3 மணி நேரம் ஊறணுங்க. நம்ம ஒரு மூடி போட்டு வச்சிடலாங்க. நான் 3 மணி நேரம் கழித்து பார்க்கலாம். அப்பத்துக்கு வந்துங்க அரிசி வந்து 3 மணி நேரம் ஊற வச்சுருந்தேங்க. நல்லா ஊறிடுச்சுங்க. ஒரு வடிகட்டியில் வந்து நான் வடித்து வச்சுருக்கிறேன். தண்ணி இல்லாமல் அப்படி வடித்து வச்சுக்கலாங்க. இதை வந்து மிக்ஸி ஜாரில் போட்டு அரைச்சி எடுத்து வந்துடலாங்க. ஒரு மிக்ஸி ஜாரில் போட்டுங்க நம்ம அரைச்சி எடுத்து வந்துடலாங்க. அரிசி வந்து அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டுங்க. இந்தளவுக்கு அரைச்சி எடுத்துக்கோணும். இதை அப்படியே மூடி வச்சிடலாங்க. ஒரு ஓரமாக இருக்கட்டு. இதுக்கு இடையில் வந்துங்க நம்ம 1 கப்பு பச்சரிசிக்கு வந்துங்க 3/4 கப்பு வெல்லம் எடுத்துக்கிறோங்க. இது வந்து ஒரு பாத்திரத்தில் போட்டுக்கலாங்க. அதில் 1/4 கப் தண்ணி ஊற்றிக்கலாங்க. இது அடுப்பில் வச்சுங்க நம்ம கொதிக்க வைக்காமல் நல்லா வெல்லம் மட்டும் கரைஞ்சிற அளவுக்கு நம்ம கொதிக்க வச்சு எடுத்து வச்சுக்கலாம். பாருங்கள், வெல்லம் வந்து கரைஞ்சிச்சு. பாகு பதமெல்லாம் வேண்டாங்க, வெல்லம் கரைஞ்சால் மட்டும் போதுங்க. அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். இது நல்லா ஆட்டுங்க. ஆறுனதுக்கப்புறம் வந்து நம்ம மாவில் ஊற்றி அரைச்சிக்கலாங்க. இது நல்லா ஆற வச்சிடலாம். இந்த அரைச்ச மாவு கூடங்க அப்பம் வந்து நல்லா சாஃப்டாக வரணும் அப்படின்னாங்க இது கூட வந்து நம்ம இப்போ வாழைப்பழம் சேர்த்துக்கலாங்க. இப்போ இந்த அரைச்ச மாவு கூட வந்து எல்லாம் சேர்த்துக்கலாம். இதில் வந்துங்க ஒரு 4 ஏலக்காய் தட்டி வச்சுக்கிறேங்க. அதை போட்டுக்கலாம். 2 ஸ்பூன் தேங்காய் போட்டுக்கலாங்க. இது கூட வந்துங்க இப்படி பெரிய வாழைப்பழம் போட்டுக்கலாங்க. பூம்பழம் தான் போடணுங்க, அதை கொஞ்சம் நல்லாயிருக்கும். நீங்கள் சின்ன பழமாக இருந்தால் 2 போட்டுக்குங்க. நான் பெரிய பழம் காட்டி 1 போட்டுறேன். அது கூட ஒரு சிட்டி உப்பு சேர்த்துக்கலாங்க. இது கூட வந்துங்க 6 வெள்ளைக்கரசில் ஊற்றி அரைச்சிக்கலாங்க. ஃபஸ்ட்டு கொஞ்சமாக ஊற்றி அரைங்க. ஃபஸ்ட்டு கொஞ்சமாக அரைச்சிட்டுங்க. அதுக்கப்புறம் வந்து பத்தலினா வந்து மறுபடியும் இந்த வெள்ளைக்கரசலை வந்து ஊற்றிக்கலாங்க. வெள்ளைக்கரசலை ஊற்றி அரைச்சிக்கலாங்க. பாருங்கள், மாவு வந்து அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டேன். இந்தளவுக்கு இருக்குதுங்க. இட்லி மாவு பதத்துக்கு இல்லாமல் தோசை மாவு பதத்துக்கும் இல்லாமல் நடுத்தரமாக இருக்கணுங்க. இது வந்து பவுலில் மாற்றிடலாங்க. இந்த மாவு வந்துங்க உடனே சுட்டு எடுத்தோம்னா அப்போ வந்து ரஃப்பாக இருக்குங்க, அது சாஃப்ட்னஸ் வராது. ஒரு லிட்டு போட்டு மூடி வச்சிடலாங்க. இது வந்துங்க ஒரு 3 மணி நேரம் புளிக்கிட்டுங்க. அப்போ வந்து அப்போ வந்து நல்லா சாஃப்டாக வருங்க. 3 மணி நேரம் ஆச்சுங்க. எடுத்து பார்க்கலாம். பாருங்கள், ஓரளவுக்கு பிடிச்சிருக்குது. மாவு வந்து இப்படி இருக்கணுங்க. இன்னும் வேணால் ஒரு 2 ஸ்பூன் வந்து தண்ணி ஊற்றிக்கலாம். கொஞ்சம் கெட்டியாக இருக்கிற மாதிரி இருக்குது. இப்படி ஊற்றினா கொஞ்சம் கடகன்னு உழுகிற மாதிரி இருக்கணுங்க. ஒரு 2 ஸ்பூன் மட்டும் ஊற்றிக்கலாங்க, ரொம்ப ஊற்றக்கூடாது. போட்டு நல்லா கலக்கி விட்டுடலாம். நீ அப்பவும் ஊற்றிக்கலாம். பாருங்கள், எண்ணெய் காஞ்சி வச்சு நான் ஊற்றிடலாம். ஒரு குழிக்காண்டி எடுத்து இப்படி ஊற்றுங்க. அதே மேலே எழுப்பி வருங்க. நான் இப்படி வந்து எண்ணெய் வந்து மேலே ஊற்றி ஊற்றி போட்டிங்கன்னா நல்லா பொங்கி பொங்கி வரும். நல்லா உப்பி வருங்க. அடுப்பு வந்து கொஞ்சம் குறைச்சி வச்சுக்கோங்க. எண்ணெய் சூடானோடனே அடுப்பு கொஞ்சம் குறைச்சி வச்சுக்கணும். பாருங்கள், எண்ணெய் இப்படி மேலே மேலே ஊற்றி விட்டிங்கன்னா நல்லா பஃப்னு வரும். நல்லா உப்பி வருங்க. பாருங்கள், செவந்து வந்துடுச்சு. இந்த அளவுக்கு செவந்து வந்ததுக்கப்புறம் எடுத்துக்கலாம். இப்படி ஒவ்வொன்றா ஊற்றி எடுத்துக்கலாங்க. நான் பழமெல்லாம் போட்டுக்கணும் இல்லைங்களா, 3 மணி நேரம் பிடிச்சுங்காட்டி நல்லா நடுவில் ஸ்பாஞ்சு மாதிரியுமே சுற்றி நல்லா மொறுமொறுன்னு
நல்லா நல்லா வந்துருக்குதுங்க. கார்த்திகை தீபம் கந்தரப்பம் ரெடி ஆயிடுச்சுங்க. ரொம்பவே சாஃப்டாக நல்லா வந்துருக்குதுங்க. நம்ம பழமெல்லாம் போட்டு பிணைஞ்சதுனால 3 மணி நேரம் கொஞ்சம் புளிக்குச்சும் இல்லைங்களா, அதனால நல்லா சாஃப்டாக வந்துருக்குது. பாருங்கள், நடுவில் சாஃப்டாகவும் ஓரத்தில் மொறுமொறு வந்துருக்குதுங்க. பிச்சை சொலையே இருக்குது பார்த்தீங்களா, நல்லா வந்துருக்குது. நான் சொன்ன அளவுகளோடய பண்ணிங்கன்னா ரொம்பவே நல்லா இருக்குங்க. நீங்களும் இதே மாதிரி ஒரு முறை ட்ரை பண்ணி பாருங்கள். நீங்களும் இதே மாதிரி செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். பிடிச்சின்னா நம்ம ஸ்ரீதேவி சமையல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கெலாம் ஷேர் பண்ணிவிடுங்க. மீண்டும் ஒரு நல்ல வீடியோ சந்திக்கிறேங்க.